ஹலோ எவ்ரிவன், இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளை, இந்த வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் ஜெயத்தை, வெற்றிகளை, அற்புதத்தை, அடையாளத்தை, சுகத்தை, பலனை, ஜீவனை, ஆரோக்கியத்தை நாம் காண்போம். கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். I don't know about you, but I believe in miracles. நான் அற்புதத்தை நம்புகிறவன், அற்புதத்தை பார்க்கிறவன், அற்புதங்களை அனுபவிக்கிறவன். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும், உலகத்தில் எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3 அதிகாரம் 8வது வசனம். Revelation chapter 3 verse 8 இப்படியாய் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have placed before you an open door. உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார், என் குடும்பத்திற்கு முன்பதாக அவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய என்னுடைய அடைக்கப்பட்ட வாசல்களுடைய காலங்கள் முடிவுக்கு வந்து திறந்த வாசலுடைய காலங்கள் தொடங்க இருக்கிறது. ஆயாக்கோ மான்டலே பிரபாயா, அடைக்கப்பட்ட வாசல்கள் காலங்கள் முடிவுக்கு வந்து திறக்கப்படுகிற வாசல்களுடைய காலங்கள் இன்று இந்த நேரத்தில் தொடங்கிற்று. ஆயாக்கோ மராமா சாண்டலபாயா. எத்தனை பேர் என்னோட நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய முடிவு மனிதனால கண்ட்ரோல் பண்ணல. உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் பூட்டலாம் என்று நினைப்பார்கள். கர்த்தர் சொல்லுவார், நான் என் பிள்ளைகளுக்காக திறக்க போகிறேன். இந்த வார்த்தை அழகாக ஒரு சபைக்கு சொல்லப்படுகிறது. அந்த சபை ரொம்ப பலனுள்ள சபை அல்ல, பலனில்லாத சபையாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. அநேக நேரத்தில் நாமும் அப்படிதான் நினைப்போம், எனக்கு பலன் இல்லையே என்று நாம் கஷ்டப்படுவோம். நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஐஸ்வர்யவானும் இல்லை என்று நாம் நினைப்போம். எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, எனக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இது. இந்த வாசலானது, இட் வாஸ் நாட் த சர்ச், இது சபையானது இந்த வாசலை திறக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசுவே இந்த வாசலை திறக்கிறார். அவர் திறக்கும் போது அந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. அவர் திறக்கும் போது எந்த பில்லி சூனியத்தினாலையும் வாசல்களை பூட்ட முடியாது. அவர் திறக்கும் போது எந்த மனிதனாலையும் வாசல்களை பூட்ட முடியாது. அவர் திறக்கும் போது எந்த குடும்பத்தாலையும் வாசல்களை பூட்ட முடியாது. அவர் திறக்கும் போது எந்த மனிதனாலையும் யாராலையும் அந்த வாசல்களை பூட்ட முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை பார்த்து நான் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இதுவரைக்கும் நீங்கள் திறக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்த வாசல்களை இந்த காலை வேளையில் கர்த்தரே திறக்கிறார். தேவனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த கதவுகளை திறக்கிறார். தேவனே அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார். தேவனே அந்த அற்புதங்களை செய்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தையானது தெளிவாய் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பதாக
திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு புதிய காலத்துக்குள்ளதாய் போகிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நேற்று ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அடுத்த 21 நாளில் அற்புதங்களை காணப்போகிறீர்கள். அந்த 21 நாள் கவுண்ட் டவுன் இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது. ரிமெம்பர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதை நான் சொல்லும் போது எதிர்பாராத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருகிறதை நான் பார்க்கிறேன். ஜனங்கள் மத்தியில ஃபேவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுடைய டோரை ஆக்சஸ் பண்ணி இருக்கிறாரு, டினை பண்ணல, அவர் ஆக்சஸ் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். Some of you have been knocking for a long time. ரொம்ப நாளாய், ரொம்ப வருடமாய், ரொம்ப மாதமாய் ஒரு கதவை நீங்கள் தட்டி கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு பரலோகம், இன்றைக்கு காலையில பரலோகம் உங்களை பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. அனௌன்ஸ்மெண்ட்னா என்னதுன்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே போவாங்க, இன்னைக்கு இந்த காரியம் இங்க நடக்கிறதுன்னு. அதே போல பரலோகம் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுகிறது, உன்னுடைய வாசல் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட குடும்பத்துடைய வாசல் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட வேலைகள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையில என்னோட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, வலது கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய வாசல் திறக்கப்பட்டது, என்னுடைய வாசல் திறக்கப்பட்டது. அவர் திறக்கும் போது ஒரு மனிதனாலையும் பூட்ட முடியாது. அவர் திறக்கும் போது ஒரு மனிதனாலையும் அடைக்க முடியாது. அவர் திறக்கும் போது in the morning itself I am in the preaching mode. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார், when God decided to promote you, nobody can demote you. அவர் உங்களை உயர்த்தணும் என்று நினைத்து விட்டால் ஒரு மனிதனாலையும் உங்களை தாழ்த்த முடியாது. ஏனென்றால் கர்த்தரே உங்களுக்காக இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார். So today walk with the confidence, walk with faith, walk with expectation. எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்களும் நானும் நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்க தலை மேல கை வைத்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசல் எப்பொழுதுமே திறந்து இருக்கும். மனிதனாலேயோ, பிசாசினாலேயோ, போராட்டத்தினாலேயோ, நிந்தனையினாலேயோ, அவமானத்தினாலேயோ, பிரச்சனைனாலேயோ அந்த கதவை எதாலையும் பூட்ட முடியாது. அவர் திறந்திருக்கிறார். என்னை அவர் லொக்கேட் பண்ணி திறந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் திறந்திருக்கிறார். இந்த கதவுல ஃபேவர் இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல அற்புதம் இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல ஜெயம் இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல விடுதலை இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல ஐஸ்வர்யம் இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல மேன்மை இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல உயர்வு இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ல கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். All you have to do, position yourself and go forward. God is making a way for you where there was no way. எந்த இடத்தில் வழி இல்லையோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறந்திருக்கிறார். This is your season. This is my season of supernatural open doors. It's not only one door. Doors, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உம்முடைய பிள்ளைகள் மீது டிக்ளேர் பண்ற ஆண்டவரே. டுடே, இந்த நாளில் ஜனங்கள் வாழ்க்கையில
கர்த்தர் வாசலை திறந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு முன்பதாக ஒரு வாசலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். காராமா சாண்டலாபாயா, இப்படியாய் நான் பேசுகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அடைக்க முடியாது. ஏனால் கர்த்தரே திறந்து இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வாரத்தில் வாசல்கள் மேல வாசல்கள், வாசல்கள் மேல வாசல்கள், வாசல்கள் மேல வாசல்கள், திரும்புகிற இடமெல்லாம் வாசல்கள் திறக்கப்படுவதாக, கனெக்ஷன்ஸ் வருவதாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவதாக, டிவைன் ஃபேவர்ஸ் வருவதாக, பிரேக் த்ரூஸ் வருவதாக, மிராக்கிள்ஸ் வருவதாக, அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் செய்த மகத்துவமான கிரியைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் வெற்றிகளை, ஜெயத்தை நாங்கள் பார்க்க, சுதந்திரிக்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த நாட்களை வைப்பீராக. காலையிலேயே எழுந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற எங்கள் முகம் பிரகாசிக்கப்படுவதாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரமாயா, உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல், கடந்து செல். ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, அற்புதம் உங்களுடையது. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். பரலோக பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் காணாதவைகளை காணட்டும். அற்புதமான சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.